ஹே கைஸ், டபிள்யூடபிள்யூல பல டேக் டீம் ரெஸ்லர்ஸ் பற்றினா இருக்கிறாங்க. பட் சில டேக் டீம்ஸை வந்து நம்ம காலத்துக்கும் மறக்க மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னே, அதாவது கிட்டத்தட்ட டபிள்யூடபிள்யூ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கும் மேலே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 41 ரெஸ்ல்மேனியாஸ் நடந்திருக்கு. ஸோ இத்தனை வருஷத்தில் நம்மளுக்கு நிறைய டேக் டீம் ரெஸ்லர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். டபிள்யூடபிள்யூட பல டேக் டீம்ஸ், திறமையான டேக் டீம்ஸ் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு சில டேக் டீம் தான் நமக்கு இருக்கும். ஸோ அப்படி இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மனசில் இருக்கிற ஒரு மறக்க முடியாத அளவுக்கு இருந்த ஒரு டாப் 10 டேக் டீம்ஸை வந்து நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் எந்தெந்த டேக் டீம் சாம்பியன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம் பண்ணி, கமெண்ட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. ஸோ 10th டேக் டீமாக வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹார்டி பாய்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹார்டி பாய்ஸே தெரியாத டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஹார்டி பாய்ஸை தெரியும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இவங்க ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு டேக் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க இணைஞ்சு இப்போ கூட டேக் டீமாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம என்எக்ஸியோட டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் ஸோ இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து இவங்க டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது டாப் 9th பிளேஸில் வந்து ராக்கர்ஸ் தான். ஸோ இதில் நம்ம ஷான் மைக்கிள்ஸ் வந்து இந்த இதில் வந்து இருப்பார். ஸோ அடுத்ததாக டாப் 8th பெஸ்ட் டேக் டீம் வந்து நம்ம ஊசோஸ். ஸோ ஊசோஸை பிடிக்காத இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்கிற ஸோ 2K கிட்ஸுக்கு கூட இவங்கள நல்லா பிடிக்கும். ஸோ இவங்க வந்து நம்ம முன்னாள் ஹால் ஆஃப் ஃபேமர் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் ரிக்கிஷியோட மகன்கள் தான். ஸோ 2 பேரும் டீம்ஸு. ஸோ இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்கிற அலப்பறைகள், பெல்லைனம் பண்ணுற சம்பவங்கள், ஸோ இது எல்லாருமே இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவங்க எந்த அளவுக்கு திறமையான டேக் டீம் அப்படிங்கிறதான் தெரியும். ஸோ ஃபியூச்சரில் இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு லெஜெண்டரி டேக் டீமாக வருவாங்க. டாப் 7th பிளேஸில் இருக்கக்கூடிய டேக் டீம் யாருன்னா த நியூ ஏஜ் அவுட்லாஸ் அப்படிங்கிற ஒரு டேக் டீம் தான். ஸோ இவங்க வந்து 1997 வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டேக் டீம். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 6 டைம் பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 6th பெஸ்ட் டேக் டீம் வந்து நம்ம நியூ டே தான். ஸோ நியூ டே வந்து 2014 வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க வந்து 14 தடவை வந்து மொத்தமாக டபிள்யூடபிள்யூலேருந்து டேக் டீம் சாம்பியன்ஸை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ என்எக்ஸ்டியோட ஒரு டைம் வந்து டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடபிள்யூல அதிக தடவை வந்து டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆனது நியூ டேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக டாப் 5th பெஸ்ட் டேக் டீம் வந்து த ஹார்ட் ஃபவுண்டேஷன் தான். ஸோ இதில் வந்து ஜிம், நேதன் ஹார்ட், அதுக்கப்புறம் பிரெட் ஹார்ட், ஸோ இவங்களோட பிரதர் இன் லா பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீமில் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த டீம் வந்து 2019 வந்து டபிள்யூடபிள்யூட ஹால் ஆஃப் ஃபேம் செய்யப்பட்டுச்சு. டாப் 4th பிளேஸில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேக் டீம் வந்து நம்ம டட்லி பாய்ஸ் தான். ஸோ குறிப்பாக டட்லி பாய்ஸை தெரியாது, அதாவது அந்த ஹார்டி பாய்ஸை தெரிஞ்சவங்களுக்கு ஸோ இந்த டட்லி பாய்ஸையும் தெரிஞ்சிருக்கோம். குறிப்பாக வந்து இவங்க விளையாடுற முக்கால்வாசி மேட்சஸ்லையும் இந்த டேபிள்ஸை வந்து நொறுக்கிறதுல வந்து வேலையை வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு லெஜெண்டரி டேக் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டட்லி பாய்ஸ் டீமை வந்து ஸோ டபிள்யூடபிள்யூவில் வந்து 2018 வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணாங்க. ஸோ அடுத்ததாக டாப் 3ல் இருக்கக்கூடிய பெஸ்ட் டேக் டீம் வந்து டெமாலிஷன் டீம் தான். குறிப்பாக வந்து அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷனில் வந்து ஸோ லாங்கஸ்ட் ரெய்னிங் டேக் டீம் சாம்பியன்ஸை வந்து நம்ம ஊசோஸ் இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து அந்த ஆக்டிடியூட் ஏரா அந்த டைமில் வந்து ஸோ இவங்க தான் வந்து லாங்கஸ்ட் ரெய்னிங் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்திருக்காங்க. வேரியஸ் ஆஃப் டிக்கெட்ஸில் பற்றி இருந்திருக்காங்க. அடுத்ததாக டாப் 2nd பிளேஸில் வந்து பிரிட்டிஷ் புல்டாக் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட கரியரில் ஒரு தடவை வந்து ஸோ டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இவங்க வந்து ஸோ டபிள்யூடபிள்யூல ஒரு புகழ்பெற்ற டேக் டீமாக தான் இருந்திருக்கிறாங்க. டாப் 1ல் இருக்கக்கூடிய டேக் டீம் வந்து லீஜியன் ஆஃப் டூம் தான். ஸோ இவங்க வந்து 1991 இருந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு டேக் டீம். ஸோ இவங்க வந்து டபிள்யூடபிள்யூ வந்து 2011 வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரேங்கிங் வெர்ஷன் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அதனால் குழம்பாயிங்க. டபிள்யூடபிள்யூல இருந்ததில் இவங்க எல்லாரும் கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு டேக் டீமாக வந்து இருந்திருக்கிறாங்கங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்.